டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செஸ் பிளேயரை சந்திக்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா அர்ஜுனா வாடி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு விமன் கிராண்ட் மாஸ்டர் செஸ் பிளேயர் விஜயலட்சுமி சுப்பாராமன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். இங்கே வந்திருக்கல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு விஷயமே அந்த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு விமன் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, பெரிய ரெக்கார்டு. இது எப்படி அமைஞ்சது? நான் வந்துட்டு 2000 ஜூலையில் வந்துட்டு என்னோடய உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணேன். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் 25th இயர் சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லலாம். என்னோடய உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ஒரு 1996 ஃபஸ்ட்டு நான் வின் பண்ணேன். பட் தென் அந்த டைமில் வந்துட்டு நிறைய டோர்னமெண்ட்ஸ் கிடையாது இந்தியாவில் இல்லைங்கிறதுனால இட் டுக் சம் டைம். பட் தென் இன் 2000 வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு வின் த டைட்டில். ஓகே. ஸோ உங்களுடைய கெரியர் எங்கே ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது மேடம்? நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ செஸ் விளையாட ஆரம்பிச்சிங்க? நான் என்னோடய கோச், என்னோடய குரு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா தான். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கும்போது என்னை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாட வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு அத்லெட்டிக்ஸ் ட்ரை பண்ணோம். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி அத்லெட்டிக் கிரவுண்ட் ராஜரத்னம் ஸ்டேடியமில் அப்போ நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருந்தது. அப்போ பிடி உஷா ஓடிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் தேர். நானும் அப்பவும் போயிருந்தோம். ஸோ அந்த கோச் வந்து சொன்னார், இவங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க, ஸோ இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தென் வி வென்ட் டு டென்னிஸ். ஸோ டென்னிஸ்க்கு போய் பார்த்தா பேட் சைஸ் தான் நானும் இருந்தேன். ஸோ ரொம்ப குழந்தையாக இருக்காங்க, இப்போ வேண்டானாங்க. ஸோ பட் அப்பா வந்துட்டு வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட், ஏதானும் ஒரு ஸ்போர்ட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறி இருந்தது அவருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்வப்பட்ட ஒரு பர்சன். அதனால் அவர் என்ன ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ சரின்ட்டு செஸ் அப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருந்த காலம். அதாவது பாபி ஃபிஷர், ஸ்பாஸ்கி மேட்ச், கேஸ்ப்ரோ கார்போ மேட்ச் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருந்த டைம். சரி அப்படின்னு அப்போ ஹிந்துவில் வந்துட்டு அந்த காலம் வரும் சரின்னு சொல்லிட்டு வி வென்ட் டு தால் செஸ் கிளப். அப்படி வந்தது தான் எங்களுக்கு செஸ்ஸில் வந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு 3.5 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு சின்ன செஸ் போர்டு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதாவது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும், கொஞ்சம் வேகமாக காற்றடிச்சா கூட ஃபேன் கூட பறந்துடும், அந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு கெரியர் தான் எங்களுது. 3.5 வயசுலேயே நீங்கள் செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? 3.5 வயசில் அப்போ அதை மூவ் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஐ வாஸ் வெரி ஃபாஸ்ட் லேர்னர். ரொம்ப சீக்கிரம் சொன்னதை சட்டுன்னு பிடிச்சிப்பேன் நான். அண்டு அந்த பீசஸ் மூவ் பண்ணுறது எல்லாமே ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்கள் காலனியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அப்பா செட் ஓகே, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அங்கே 5 வயசு இருக்கும்போது நாங்கள் தால் செஸ் கிளப் போனோம். இங்கே ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் இப்போ தால் செஸ் கிளப்னு இருந்தது. ஆனந்த் இஸ் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் தால் செஸ் கிளப். இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி அந்த டைமில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து உருவாகி வந்தவங்க தான் சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து எங்கள் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்ட வந்து எந்த வயசில், என்ன இயர்? ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக நான் கலந்துக்கிட்டதுன்னு சொன்னால் நான் 6.5 வயசில் விளையாடினேன் டோர்னமெண்ட்டு. அங்கே தால் செஸ் கிளப்லேயே தான் ஒரு சைமல்டேனியஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அப்போது வால்டர் அரன்சிபியா அண்ட் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவோட சேர்ந்த 2 வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஸ். எந்த வருஷம் அது? 1986 ஆக்சுவலாக 85-86 டைமில் தான் அது நடந்தது. ஸோ அப்போ போயிட்டு விளையாடி நான் அவரை வின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த வால்டர் அரன்சிபியாங்கிறவரை வின் பண்ணிட்டேன். ஸோ பேப்பர்லலாம் நல்ல பெரிய இதுவாக வந்தது. ஸோ நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தனால அவர் என்னை மடியில் உட்கார வச்சு இந்த மூவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவர் தோற்றுருந்தாலும் எனக்கு உட்கார வச்சு ஃபுல்லாக மூவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதனால் லைக் அந்த டைமில் அந்த கிளப்பில் ஒரே பொன் குழந்தை நான் மட்டும்தான். ஸோ அப்பா வந்துட்டு எவ்ரி வீக் 3 days நாங்கள் போயிடுவாங்க செஸ் விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி வந்த கரியர் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே அங்கே ஓப்பன் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு நடக்கும். ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு தான். இப்போ செஸ்ன்றது வந்து ஹைலி டெக்னிக்கலான ஒரு கேம். இது வந்து ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம விளையாடிட முடியாது. பழக கற்றுக்கலாம் அப்படின்றத விட டாக்டிக்கல் கேம், ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 3 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபாதர் தான் உங்களுக்கு ஒரு குரு நீங்கள் சொல்லிட்டீங்க. காலப்போக்கில் வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட முறையாக கற்றுக்கிட்டீங்க? யாராவது கோச்சுன்னு யாராச்சும் இருக்காங்களா? நான் முறையாக கற்றுக்கிட்டதே அப்பா கிட்ட தான் ஆக்சுவலாக. ஸோ எப்படி ஆச்சுன்னா, இது சொன்னால் வியக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். உலகத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் செய்யணுன்ற ஒரு
ஒரு வில் பவர் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுடுவீங்க. அது வந்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட பார்த்தேன் நான். ஏன்னா அவர் வந்துட்டு அவருக்கு ஆக்சுவலாக செஸ்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது, பட் எனக்காக தான் அவர் கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ என்ன வந்துட்டு பிளேயராக டெவலப் பண்ணார், அவர் வந்து கோச்சாக டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ என்னோட த்ரூ அவுட் என்னோட கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் எல்லாமே நான் வந்து வின் பண்ணது அவரோட கோச்சிங்கில் தான். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி எஃபர்ட் பேசிக்லி. அப்பா, அம்மா அண்ட் மை சிஸ்டர்ஸ் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நானும் இல்லை. உங்கள் ஃபேமிலியை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். உங்கள் அப்பாவோட பேர் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க பற்றி சொல்லுங்கள். ஓகே, எங்கள் அப்பா பேர் வந்துட்டு ஏஎஸ் சுப்பராமன், அம்மா பேர் வந்துட்டு ராணி சுப்பராமன், அண்ட் 2 சிஸ்டர்ஸ் மீனாட்சி அண்ட் பானுப்ரியா. ஸோ இது நாங்கள் 5 பேர் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து அத்தனை போராட்டங்களுக்கும் தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர். உங்கள் சிஸ்டர்ஸும் செஸ் பிளேஸில்? கண்டிப்பாக. அதாவது என்னோட 2வது தங்கை ஷீ இஸ் ஆல்சோ உமன் கிராண்ட் மாஸ்டர். இன்ஃபேக்ட் 2001 பீரியட்லலாம் நேஷ்னல் டைட்டில் நான் வின் பண்ணேன்னா செகண்ட் வந்துட்டு அவங்க தான் வருவாங்க, மீனாட்சி தான் வருவாங்க. ஸோ வி வர் கைண்ட் ஆஃப் த நம்பர் 1 நம்பர் 2 இன் த கண்ட்ரி. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் போல்கார் சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, கடல்கர் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னாங்க, அப்புறம் போல்கார் சிஸ்டர்ஸ். பிகாஸ் நாங்கள் 3 பேர். ஸோ என் கடைசி தங்கியும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பட் தென் ஷி வாஸ் வெரி குட் இன் ஹர் ஸ்டடீஸ். அதனால் அவங்க எம்எஸ் படிக்க போயிட்டாங்க. அப்புறம் ஸோ உங்கள் சிஸ்டர்ஸில் வேறு யார் கிராண்ட் மாஸ்டர்? மீனாட்சி சுப்பராமன், அவங்களும் கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஒரே வீட்டில் 2 கிராண்ட் மாஸ்டர்? நாங்கள் ஆக்சுவலாக 3 கிராண்ட் மாஸ்டர்ஸ், என் ஹஸ்பண்டும் கிராண்ட் மாஸ்டர். ஸோ 3 கிராண்ட். அடுத்து அதுக்கு அதை பற்றி கேட்கலான்னு இருந்தேன். பட் எப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து இத்தனை கிராண்ட் மாஸ்டர் செஸ்ஸு, அதாவது ஒரு ஃபேமிலியில் வந்து ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, வேறு ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, இல்லை ரேராக ஒரே ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அப்படி இருந்தும் இப்போ நீங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர், உங்கள் சிஸ்டர் ஒரு கிராண்ட் மாஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கிராண்ட் மாஸ்டர், உங்கள் சிஸ்டரை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்கள். அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் ஆக்சுவலாக ஹீஸ் ஃப்ரம் டெல்லி. அவர் பேர் ஸ்ரீராம்ஜா. அண்ட் அவர் இன்ஃபேக்ட் நார்த் இல்லை, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கிராண்ட் மாஸ்டர்ஸ் டு கம் ஃப்ரம் தேர். ஏன்னா சவுத்தில் வந்துட்டு செஸ்ஸோடது இம்பேக்ட் ஜாஸ்தி, பட் நார்த்தில் வந்துட்டு அவ்வளோ கிடையாது. இன்றைக்குமே வந்துட்டு நார்த்தில் நம்பர் ஆஃப் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் ஒன் ஆஃப் த கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவர். ஸோ அதனால் ஹீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிளேயர். நேஷ்னல் லெவலில் ரொம்ப நிறைய வின் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் உங்கள் வீட்டில்? ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆனது நான் 2000 வந்துட்டு நான் தான் கிராண்ட் மாஸ்டர் ஆனேன். ஸோ ஐ பிகேம் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் த. இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் மேடம்? ஏன்னா நிறைய வந்து க்ரைட்டீரியாஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நார்ம்ஸ் இருக்குது, அது எப்படி தாண்டி வந்து நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்கீங்க? ஓகே, அதாவது எப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் படிக்கும்போது நீங்கள் ஒரு லெவல் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னா யுவர் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் முடிக்கிறீங்கன்னா மாஸ்டர்ஸ் கொடுப்பாங்க, பிஹெச்டி முடிக்கிறீங்கன்னா டாக்டரேட், அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் செஸ்ஸோட கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்துட்டு இஸ் கன்சிடர்ட் ஈக்குவலன்ட் டு 1 பிஹெச்டி. பிகாஸ் அது அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். யாரும் சாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதில் எப்படின்னா இப்போ விமனில் விளையாடி நம்ம கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வின் பண்ணும்போது விமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வரும். அதே மென்னில் விளையாடி மென்னோட க்ரைட்டீரியா தனியாக இருக்கும். ஸோ மென் கிராண்ட் மாஸ்டர்ஸ்னு வரும். ஸோ ஒரு கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் நீங்கள் வின் பண்ணணும்னா உங்களுக்கு ரேட்டிங் சாட்டிஸ்ஃபை ஆகணும். 2-3 விமன் பிளேயர்ஸ்க்கு 2-3 ரேட்டிங் இருக்கணும். அதை தவிர வந்துட்டு நார்ம்ஸ் நீங்கள் வின் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்கள் படித்தா தான் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். மேபி உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம் தேர்ட் இயர் முடிக்கிறதுக்கு, பட் ஆனாலும் நீங்கள் ஒரு வருஷமாக முடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நார்ம் வின் பண்ணிவிட்டு தேர்ட் நார்ம் வின் பண்ணி முடித்த உடனே தான் உங்களுக்கு டைட்டில் வந்துட்டு கன்ஃபர் பண்ணுவாங்க FIDE. ஸோ இட் இஸ் லைக் எ ப்ராசஸ். பட் இட்ஸ் அ லைஃப் டைம் டைட்டில். ஒரு கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலுங்கிறது வந்துட்டு லைஃப் டைம் டைட்டில் மாதிரி. ஸோ இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி பிக் ஃபார் அ பிளேயர். ஓகே, நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் வாங்கும்போது உங்களுக்கு என்ன வயசு, எந்த வருஷத்தில் வாங்கினீங்க? நான் வந்துட்டு 2000 வந்துட்டு உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வின் பண்ணேன். அப்போ எனக்கு 21 இயர்ஸ் அப்போ ஆக்சுவலாக. அண்ட் இந்தியாவோட ஃபஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் நான் வந்து வின் பண்ணேன். அது வரைக்கும் இந்தியாவில் உமன் கிராண்ட் மாஸ்டர்ஸே கிடையாது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அந்த ரேட்டிங்கில் கூட யாரும் இல்லை. ஸோ அந்த ரேட்டிங்கில் கூட யாரும் இல்லைங்கிறப்போ it was a very big achievement at that point of time. And women grandmaster title ஃபஸ்ட்டு உமன் கிராண்ட் மாஸ்டர் ஆகணுங்கிறது தான் வந்துட்டு அந்த பாயிண்டில் ஒரு பெரிய எய்மாக இருந்தது. ஏன்னா நம்ம கண்ட்ரிக்கு, இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு உமன் கிராண்ட் மாஸ்டர் இல்லைங்கிற ஒரு வருத்தம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப அதுக்குன்னு ட்ரை பண்ணி we won the title. ஸோ இப்போ வந்து மீடியாவோட வளர்ச்சி நிறைய இருக்குது, அப்போது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டை அச்சீவ் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் தான், ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் கிராண்ட் மாஸ்டர். அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு வந்து விஷஸ் ரிசப்ஷன்லாம் எப்படி இருந்தது?
வெல் 2000 நான் வின் பண்ணும்போதுட்டு நான் ஹைதராபாத்தில் ஒரு டோர்னமெண்ட்டில் தான் வின் பண்ணேன் நான். ஸோ ரொம்ப கிராண்ட் ரிசப்ஷன். இன்ஃபேக்ட் அப்போது அங்கேயும் சரி, அங்கே முடிச்சுட்டு நான் இங்கே வந்தப்புறம் தமிழ்நாட்டில் வந்தப்புறமும் சரி, ஏர்போர்ட்லேயும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு த ரிசப்ஷன் வாஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் அப்போது வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி தான் இருந்தார். ஸோ உடனே போய் அவரை போய் பார்த்தோம். I mean like so it was something very very special at that point of time because இது வரைக்கும் யாருமே வின் பண்ணாத ஒரு விஷயம் உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். அண்ட் அதாவது மென் கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்த் அவரும் சென்னையிலேருந்து, உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் நான் விஜயலக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இட் வாஸ் அ வெரி வெரி பிக் ஆனர் அண்ட் இட் வாஸ் சம்திங் விச் வாஸ் வெரி யூனிக். யாருமே அந்த அளவுக்கு பண்ணலை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெரிய ரிசப்ஷன் இருந்தது. ஸோ இந்தியாஸ் செஸ் லெஜெண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் சாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவர் வந்து உங்களோட சீனியர், நீங்கள் கண்டிப்பாக அவரோட விளையாடிருப்பீங்க. அவரை மீட் பண்ணது அப்புறம் விளையாடினது அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் என்னை விட ஒரு 10 years சீனியர் ஆக்சுவலாக. பட் அவர் சீனியர்னால் அந்த மாதிரியான ஒரு ஏர் இல்லாமல் தான் இருப்பார் அவர். அதாவது வந்துட்டு ஹி வில் பி வெரி வெரி நைஸ், டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். போய் நம்ம போய் பேசுகிறோன்னா ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். லைக் நான் ரொம்ப பெரிய ஆள் அந்த மாதிரியெல்லாம் அவர் என்றைக்குமே நடந்தது கிடையாது. யார்கிட்டையுமே, என்கிட்டன்னு எல்லாரும் சொல்கிறதில்ல, எல்லாருக்கிட்டையுமே அவர் பொதுவாக நடக்கிற அவரோட பேசிக் நேச்சர் நான் சொல்கிறேன். அண்ட் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு தடவை சைமல்டேனியஸ் தான் விளையாடிருக்கேன். when I was probably 7 years or something. அவ்வளோதான். அந்த ஒரு தடவை தான் அவரோட விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அதை தவிர ஒலிம்பியாட்ஸில் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஸோ பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ஆஸ் அ டீம் we were all working. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இன்ட்ராக்ஷன்லாம் இருந்தது. அவங்க ஒய்ஃபு. ஸோ I mean as a family they are very nice and இன்ஃபேக்ட் அதாவது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சிஸ்டர், அவங்களோட எப்போ சேர்ந்து விளையாடிருக்கீங்க, அகெயின்ஸ்டாக விளையாடிருக்கீங்க, யார் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கா? நிறைய விளையாடிருக்கோம் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வீட்டில் ஹஸ்பண்டோட நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாடிருக்கோம். சில சமயம் அவர் வின் பண்ணுவார், சில சமயம் நான் வின் பண்ணுவேன். பட் அஃப்கோர்ஸ் இப்போ போஸ்ட் வெட்டிங் வந்துட்டு சீரியஸான மேட்சஸ் விளையாட முடியல. முன்னாடி வென் வி வர் நாட் நோயிங் ஈச் அதர் மேட்ச், அப்போ வந்துட்டு சீரியஸான மேட்சஸ். பட் அவர் கொஞ்சம் என்னை விட ஜாஸ்தி வின் பண்ணியிருக்காரு அந்த டைமில். செஸ்ஸில் வந்து உங்களோட லக் எது, பிளாக்கா ஒயிட்டா? ஒயிட் பிளாக் ரெண்டுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இல்லை ரெண்டு தானே இருக்குது, வேறு என்ன? ரெண்டு தான் இருக்குது. ஸோ நான் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாது. ஸோ ரெண்டு கண்கள் மாதிரி தான் ஒயிட் அண்ட் பிளாக்கு. அண்ட் நீங்கள் ஒயிட்டில் விளையாடும்போது ஒரு சில விஷயம் அட்வான்டேஜாக இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு பிளாக்கில் வந்துட்டு சில விஷயங்கள் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிவியேட். பட் நீங்கள் ஒயிட்டுங்கிறப்போ ஃபஸ்ட்டு மூவ் உங்களுக்கு இருக்குங்கிற அந்த ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் ப்ராபப்ளி, அதாவது அந்த 49.99 சரி அந்த 50.01% அந்த மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஒன்று. இப்போ இந்த செஸ் கேமை பற்றி சிம்பிளாக இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, விளையாடுறாங்க, பட் இன்டெப்த்தாக ரூல்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கேமை பற்றி சிம்பிளாக அதோட ரூல்ஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி விளையாடணும், எப்படி வந்து வின்னரை டிசைட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இது சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா இப்போ இது மற்ற ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பார்த்தோன்னே அப்படி பண்ண முடியாது ஆக்சுவலாக. இது ஒரு விதமான ஸ்டடி. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஒரு போர்க்களம் தான் இது. செஸ்ஸுங்கிறது ஒரு போர்க்களம். இப்போ நீங்கள் போர்க்களமில் வந்துட்டு என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லுவீங்க? எதையுமே ரூல்ஸாக சொல்ல முடியாது, எல்லாமே ரூல்ஸாகவும் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போ ஒரு பானுங்கிறது இப்படி தான் போகணும், குயினுங்கிறது இப்படி தான் போகணும், கிங்குங்கிறது பீஸுக்கான இப்படி தான் போகணுங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஆனால் போர்டில் நீங்கள் வந்துட்டு இப்படி விளையாடினா தான் வின் பண்ண முடியும், அப்படி விளையாடினா தான் வின் பண்ண முடியுங்கிறதே கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் விளையாடி வின் பண்ணலாம், எப்படி வேணா விளையாடி தோக்கலாம். டைம் ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது. டைம் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ அதாவது அதான் நான் சொன்னேனே, ஒரு ரியல் டைம் வார் நடக்குதுன்னா என்னென்ன நடக்குமோ ஒரு நாட்டில் அது எல்லாமே செஸ் போர்டுக்குள்ளே நடக்கும். ஒரு காம்பேக்டான ஒரு வார்ன்னு சொல்கிறீங்களா? It's a full-fledged war. Full-fledged war, yes. The war between two minds rather. வின்னர் எப்படி டிசைட் பண்ணுறாங்க? நான் நீங்கள் விளையாடுறோம், நான் உங்களை விட ஒரு மூவ் ஜாஸ்தி யோசிச்சுட்டேன்னா நான் வின்னர். ஓகே. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் விளையாடும் போதுட்டு நான் ஒரு 10 மூவ் யோசிக்கிறேன், நீங்கள் ஒரு 11 மூவ் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோட ஒரு மூவ் பெட்டராக யோசிச்சுட்டீங்க. ஸோ உங்களோட அனாலிசிஸ் ஆஃப் த பொசிஷன் வில் பி பெட்டர் தேன் மைண்ட். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாயிலிங் டவுன் ஒன்லி டு ஒன் மூவ். யார் வந்துட்டு ஒன் மூவ் ஆப்போனண்ட்டை விட ஜாஸ்தி யோசிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு பாயிண்ட்டா? பாயிண்ட் எதுவுமே வராது. பாயிண்ட் வந்து நீங்கள் கேம் முடிச்சதுக்கப்புறம் தான் பாயிண்ட் வரும். இப்போ நான் வின் பண்ணேன்னா 1 பாயிண்ட்டு, ட்ரா பண்ணேன்னா ½ பாயிண்ட்டு, லூஸ் பண்ணேன்னா 0 பாயிண்ட்.
இப்போ செக்மேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்கிறாங்க. இது வந்து விளையாட்டுலேயும் சொல்கிறாங்க, ரியல் லைஃப்லேயும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வேர்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. இன்ஃபேக்ட் செக்மேட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வார். ஆக்சுவலாக ஒரு வாருங்கிறப்போ ஒரு கிங்கை வீழ்த்தும் போது தான் அந்த கேம் முடியும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த கிங்கை வந்துட்டு நான் செக்மேட் பண்ணுறேன்னா அந்த கிங்குக்கு இனிமேல் போகிறதுக்கு வழி கிடையாது. ஹீ ஹேஸ் டு பி அதான், அதாவது இந்த கிங்கை வந்துட்டு சரண்டரிங், என்னோடய கிங்டம் வந்துட்டு கொடுத்துடுறேன்ட்டு சரண்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த சரண்டர் பேர் தான் செக்மேட், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ அந்த செக்மேட் ஆயாச்சுன்னா இந்த ஹோல் போர்டு இஸ் கண்ட்ரோல் பை த ஆப்போனண்ட், அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த செஸ் விளையாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ், அதாவது பில்லர்ஸ் ஆஃப் செஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் எப்படின்னா, நீங்கள் செஸ்ஸு விளையாட ஒரு லெவல் போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் போர்டில் உட்காந்துட்டு நான் டோர்னமெண்ட் ஒன்று விளையாடுறேன் அப்படின்னா, டோர்னமெண்ட்டுன்னு இல்லை, இப்போ இந்த இன்டர்வியூ நடக்குது, நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஐ கேன் கான்சன்ட்ரேட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் இங்கே நடக்கிற எதுவுமே எனக்கு என்ன அஃபெக்ட் பண்ணாமல் நான் வந்துட்டு என்னால் இது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்துட்டு கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா போர்டில் நீங்கள் பார்க்க ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட விஷன் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் ஹால்னு இருக்கும், ஊர் இருக்கும், இதுன்னு அது என்ன ஆகும், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி 64 ஸ்கொயர்ஸ்னு வந்துடும். அந்த 64 ஸ்கொயர்ஸை மீறி உங்கள் கண்ணும் போகாது, உங்கள் மைண்டும் போகாது. நீங்கள் வெளியே எங்கேயோ பார்த்தா கூட உங்கள் மைண்ட் வில் பி ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் தட் 64 ஸ்கொயர்ஸ். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து செஸ் பிளேயர்ஸ் வந்து வெளி உலக வாழ்க்கையில் வந்து ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல் டிட்டாச்சாக இருப்பாங்களா? பார்க்க எப்பவுமே காமாக சைலண்ட்டாக இருக்காங்களே. செஸ் பிளேயர்ஸ் காமன்லாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. பிகாஸ் ஐ திங்க் தே ஆர் வெரி வெரி அஃப்கோர்ஸ் ப்ராபப்ளி வித்தின் த குரூப் தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ஜோக்ஸ் சம்திங் லைக் தட். பட் என்னென்னா, உங்களுக்கு இப்போ ஒரு டோர்னமெண்ட் வருதுன்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் வில் பி அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். இன்ஃபேக்ட் ஸோ இப்போ நம்ம அந்த டோர்னமெண்ட்டுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், நிறைய விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன், ஒரு மிடில் கேமோ, இல்லை என் கேமோ, இல்லை டாக்டிக்ஸோ, இல்லை ஸ்ட்ராட்டஜியோ, இல்லை இந்த ஆப்போனண்ட்டுக்கு எப்படி விளையாடணும், அந்த ஆப்போனண்ட்டுக்கு எப்படி விளையாடணும். ஸோ இந்த மாதிரி 1008 விஷயங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில் கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டு. அதுக்கு எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? ஒரு பிளேயருக்கு அகேன்ஸ்டாக விளையாட போகிறீங்கன்னும் போது டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஸோ அதுதான், இப்போ நம்ம வந்துட்டு 2 விதமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஆப்போனண்ட், இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குகேஷ் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு சிங்கிள் ஆப்போனண்ட்டோட விளையாடினார். இப்போ டாடா ஸ்டீலில் வந்துட்டு இட் வாஸ் அகேன்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்போனன்ட்ஸ். ஸோ இது ரெண்டுக்குமே ப்ரிப்பரேஷன் மாடியூல் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ ஒரே சிங்கிள் ஆப்போனண்ட்னா அந்த ஆப்போனண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். வீடியோ பார்ப்பீங்களா? வீடியோ இல்லை, கேம்ஸ் தான் நம்மளுக்கு. இங்கே வந்துட்டு அவங்களோட கேம்ஸ் தான் அவங்களோட கேரக்டர். நம்மளுக்கு அவங்க பர்சனலாக எப்படி இருக்காங்கன்றதை பற்றி நம்மளுக்கு விஷயமே சம்மந்தமே இல்லை. ஒன்லி த செஸ் போர்ட், அவங்க கேம்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 கேம்ஸ் 4000 கேம்ஸ் எல்லாம் அதை உட்காந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸஸ் எங்கே, என்னென்னத்தில் எது தப்பு பண்ணுறாங்க, எதை எப்படி விளையாடுறாங்க, இந்த மாதிரி வெரைட்டியான விஷயங்களை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். மேடம், இப்போ உங்ககிட்ட வந்து இன்னொரு யூனிக்கான ரெக்கார்டு என்னென்னா, ஒலிம்பியாட்லேயே நீங்கள் நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த Under-10 Under-12 இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறைய கலந்துக்கிட்டீங்க. இதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த ஏஜ் குரூப் சாம்பியன்ஷிப் சொல்லிடுறேன். நான் என்னோடய ஃபஸ்ட்டு Under-10 நேஷ்னல் Under-10 வந்துட்டு 1988 விளையாடினேன். இங்கே சென்னையில் தான் நடந்தது, IITயில். ஸோ அந்த டைமில் நான் நேஷ்னல் Under-10 கேர்ள்ஸ் விளையாடினேன். ஃபஸ்ட் டைம் விளையாடி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ கண்டினியூஸாக இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வின்னிங் எவ்ரி இயர். நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போவேன். ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நான் 4th 5th 6th அந்த மாதிரி லைக் டாப் 10க்குள்ளே ஐ வாஸ் ஆல்வேஸ் பர்ஃபார்மிங். அண்ட் இந்தியாவில் பொறுத்தளவு ஒரு 1 இயரில் வந்துட்டு இன் 1993 or 94 ஒரு கேலண்டர் இயரில் நான் 5 நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அதாவது Under-16, Under-18, Under-20, அப்புறமா வந்துட்டு நேஷ்னல் பி அண்ட் நேஷ்னல் ஏ. ஸோ 5 டோர்னமெண்ட் ஒரே வருஷத்தில் வின் பண்ணதுனால லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு இடம் பட்டுருச்சு என்னோட பேர். ஸோ தட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி வெரி பிக் ரெக்கார்ட். அதை தவிர்த்து வந்துட்டு நேஷ்னல் விமென்ஸ் டைட்டில் வந்துட்டு 6 times I won. 6 times in a row நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அது அகெயின் இஸ் அ வெரி வெரி பிக் ரெக்கார்ட் இன் எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர். நான் கண்டினியூஸாக அத்தனை வருஷம் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த 2 வந்துட்டு நேஷ்னல் லெவலில் நான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்துட்டு 1995 when I was 16 நான் வின் பண்ணேன் நான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த பீரியடில் இட் வாஸ் அ ரெக்கார்ட் பிகாஸ் ஐ வாஸ் யங்கஸ்ட் அண்ட்
ஐ மீன் வெரி யங் ஏஜில் ஐ வாஸ் ஏபிள் டு டூ த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரேட்டிங் எல்லாமே நான் பண்ணினது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒலிம்பியாடு விளையாட போனேன். நான் நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுனால 98, 2000, 2002, 2004 4 ஒலிம்பியாட் நான் விளையாடினேன் நான். ஸோ அதில் வந்துட்டு 2000 and 2002 வந்துட்டு நான் வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணேன் டாப் போர்டில். அதாவது எப்படின்னா இண்டிவிஜுவல் போர்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கும். ஸோ ஐ பிளேட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் எல்லா கேம்ஸும் நான் விளையாடினேன். இன்ஃபேக்ட் நான் 10/12 இருந்தேன். ஸோ லாஸ்ட் 2 ரவுண்ட் நான் விளையாடலைன்னா எனக்கு கோல்டு மெடல் கன்ஃபார்மாக இருந்தது. பட் I said no, I have to play for the country ன்னு சொல்லிட்டு I played the games. Because of that I got a silver medal. So but I'm happy that I was able to do that. So 2000 and 2002 silver medal win பண்ணியிருக்கேன். So that is something I'm happy. மேடம், அதே போல் நீங்கள் வந்து இந்த காமன்வெல்த் கேம்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டை பற்றியும் வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருப்பீங்களா, அதை பற்றியும் சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 70 கண்ட்ரீஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். 70 கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய கண்ட்ரீஸ் ரிப்பீட்டாகவும் போயிருக்கேன் நான். ஸோ ஐ ட்ராவல் குவைட் அ லாட் இன்ஃபேக்ட். ஸோ இதில் வந்துட்டு காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன். இதை தவிர நான் ஐ மீன் 2000 ஸ்டார்டிங் பீரியட்லலாம் வந்துட்டு ஐ வாஸ் ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட் உமன் டு கோ அண்ட் வின் அண்ட் இன்டர்நேஷ்னல் மென் டோர்னமெண்ட், ஓப்பன் டோர்னமெண்ட் போயிட்டு இட்டாலியில் வின் பண்ணியிருக்கேன். அப்புறமா சுவிட்சர்லாண்டில் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த பீரியடில் வந்துட்டு என்னென்னா இப்போ இருக்கிற எக்ஸ்போஜர் அந்த டைமில் கிடையாது. ஸோ அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸஸ் அவ்வளோ வெளியே வரல. பட் at that point of time it was a very big thing. At last 2001 வந்து அர்ஜுனா விருது வாங்கினீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மூமெண்ட், ராஷ்டிரபதி பவனுக்கு போயிருப்பீங்க, அந்த மூமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, அதாவது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அர்ஜுனா அவார்டு. என்னென்னா நான் வந்துட்டு 1996, 97, 98 அந்த டைம்லேயே வந்துட்டு வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் ஒரு 2 years டிலே ஆகி வந்ததுனால கொஞ்சம் அது ஒரு வருத்தமாக இருந்தது. பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி பிக் ஆனர். அர்ஜுனா அவார்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளோரில் வாக் பண்ணும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது சரி, நம்ம நாட்டுக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணவங்களுக்கு ஏதோ பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நம்ம மெயினாக அங்கே ஏன்னா அந்த ஃப்ளோரில் நீங்கள் வாக் பண்ணி போகும்போது ஹானரபிள் பிரசிடென்ட் கிட்டேருந்து வாங்குவீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. எல்லாருமே. ஸோ எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? இல்லை, நான் ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட முன்னாடி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் நிறைய முன்னாடி வாங்கியிருக்கேன். ஸோ போயிருக்கேன். பட் அர்ஜுனா அவார்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இட் இஸ் சம்திங் வெரி யூனிக். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் மாதிரி இல்லை. அர்ஜுனா அவார்டுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டியது. அண்ட் அதை தவிர்த்து நான் 2001 வாங்கும்போது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 years கேப்பாக எந்த செஸ் பிளேயருக்குமே கிடைக்காம இருந்தது. ஸோ எனக்கு என்னோடது வந்துட்டு கிடச்சதுக்கப்புறம் இட் வாஸ் லைக் அ ஃப்ளட் கேட். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு மாதிரி எனக்கு ஓகே, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ 1984 விளையாட ஆரம்பிச்சிங்கல்ல, எவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களோட கெரியர் ஸ்பேன் பற்றி சொல்லுங்கள். 1984 விளையாட ஆரம்பித்தது, கண்டினியூஸாக விளையாடினேன். அப்புறம் 2007 அப்பா பாஸ்ட் அவே இன் ஆகஸ்ட். ஸோ அதுலேருந்துட்டு ஒரு 2-3 years என்னால் ஐ குடன்ட் கெட் பேக் டு செஸ் பிகாஸ் இட் வாஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். ஏன்னா ரொம்ப அவர் தான் எல்லாமே பண்ணினதுனால என்னால் திரும்பி வர முடியல. ஸோ ஒரு 3 years பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2011 கிட்டக்க திருப்பி ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அகெயின். அப்புறம் 2020 மார்ச் வரைக்கும் விளையாடினேன். அந்த கோவிட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நான் இன்ஃபேக்ட் ஐ கேம் டு இந்தியா ஆன் March 2020. நார்வேல டோர்னமெண்ட் முடிச்சுட்டு March 2022 வந்தேன். நான் 20th அன்றைக்கி வந்தேன். 25th was a lockdown. So அதுலேருந்து then I started going to office. So I was busy with my office. Last year we are at it. Now I'm planning to get back to chess again from this April. ஸோ எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எந்த ஆர்கனைசேஷன்? நான் ஜாயின் பண்ணது இந்தியன் ஏர்லைன்ஸு. அதுக்கப்புறமா இட் பிகேம் ஏர் இண்டியா. ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸ் மர்ஜர் ஆனப்புறமா ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணேன். ஸோ தென் ஏர் இண்டியா வாஸ் மர்ஜ்ட் வித் டாட்டா ஆல்சோ. ஐ ரிட்டையர்ட் ஆஸ் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஃபைனான்ஸ். உங்களுக்கு இந்த வேலையும் வந்து செஸ்னால தான் கிடைச்சதா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் கிடைச்சது. ஓகே. ஸோ உங்களோட கெரியர் ஸ்பேனை பார்க்கும்போது ரொம்ப ப்ரொலாங்டு ஒரு கெரியராக இருக்குது. இது வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் பிளேயர்ஸ்க்கு இருக்கும். யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ்லேயோ செஸ்லேயோ ஃபீமேல் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இன் பிட்வீனில் கெரியர் பிரேக்ஸ் இருக்கும். அப்படியே டிவேட் ஆகி போயிடுவாங்க. எப்படி நீங்கள் இந்த ஸ்பேனை மெயின்டைன் பண்ணீங்க? இதுக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஒரு 6 பேருக்கு ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்துட்டு அஃப்கோர்ஸ் என்னோடய அப்பா அம்மா, என்னோடய சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் தேர் த்ரூ அவுட். அதுக்கப்புறமானா என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வாட் எவர் டைம் ஐ எம் கிவிங் இஸ் தேர் டைம் ஆக்சுவலி.
இப்போ நான் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறேன்னா என் பையனை விட்டுட்டு தான் போகிறேன் நான். ஸோ நிறைய தடவை அவன் இப்போ கூட இஸ் 12th ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் இல்லைம்மா நீ டோர்னமெண்ட்டுக்கு போ அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி நமக்கு கூட இருக்குன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இல்லை இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை நீ வீட்டை பார்த்துக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் செஸ்ஸில் எனக்கு பிரேக் இல்லாமல் இருந்ததுக்கு மெயின் ரீசன் ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் சன்னும் செஸ்ஸில் இருக்காரா? இல்லை, அவர் வந்துட்டு ஹீஸ் மோர் இன்டு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸாக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அபிலிட்டி நிறைய தேவைப்படும். இது வந்து மென்டல் அபிலிட்டி ரொம்ப தேவைப்படுது, டெம்பரமெண்ட் தேவைப்படுது. அந்த ப்ரெஷர் அண்டு டஃப்பான சுச்சுவேஷன்ஸை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், ப்ரோஆக்டிவாக இருக்கோம், ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு டெம்பரமெண்ட்டை, மென்டல் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? அதாவது செஸ் நீங்கள் விளையாடுறீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிரெயின் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகும். இது நான் சொல்லும்போது நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் குழந்தைய செஸ் கற்றுக்கிறதுக்கு. இட் இஸ் டிஃபிகல்ட், ஐ நோ. பட் ஆஸ் அ ஹாபியாவது விளையாட வைங்க கண்டிப்பாக. பிகாஸ் நீங்கள் ஒரு செஸ் விளையாடும்போது ஒரு கேம் விளையாடுறாங்கனாலே அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி டெவலப் ஆகும், கேல்குலேஷன், ஃபோர்காஸ்டிங் ஆஃப் மூவ்ஸ், முன்னாடி என்ன நடக்குது ஒரு 2-3 மூவ்ஸ் வி ஹேவ் டு கீப் ஆன் கேல்குலேட்டிங். ஸோ கேல்குலேட்டிவ் எபிலிட்டி உங்களோட எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணும், உங்களோட லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குனேவே நீங்கள் செஸ் விளையாடலாம். ஓகே மேடம், இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய யங் க்ராப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி. ஸோ இவங்கள பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வெள்ளம் மாதிரி, காற்று வெள்ளம் மாதிரி நம்ம, அதுவும் எஸ்பெஷலாக நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துட்டுருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி இருக்காங்க. அதை தவிர வந்துட்டு அரவிந்த் சிதம்பரம் இஸ் தேர், இனியன், இளம்பருதி, நிறைய பேர் இருக்காங்க ஹூ ஆர் ஆல் கம்மிங் வெரி வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் செஸ் பிளேயிங் நேஷன் இன் த வேர்ல்ட். ஸோ அதில் வந்துட்டு எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஸோ இதில் வந்துட்டு வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். பட் விமெனில் நம்ம அந்த அளவுக்கு இல்லை, மென் அளவுக்கு இல்லை. அது ஒரு வருத்தம் இருக்குது. அது டெவலப் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் சார்? இப்போ எப்படின்னா பொம்பளை பசங்களுக்கு வந்துட்டு பேசிக்கலாகவே ஒரு மோட்டிவேஷனுக்கு ஃபேமிலி தேவை சார். ஃபேமிலியை தவிர கூட சொசைட்டி, ஏன்னா இது எல்லா ப்ரெஷர்ஸுமே இருக்குது இன்றைக்கி. திஸ் இஸ் அ மேன்ஸ் வேர்ல்ட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொன் குழந்தைக்கு வந்துட்டு தன்னோட சர்க்கிள், சொசைட்டி எல்லாத்தையுமே மீறி வரணுன்னா நிறைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு வெறும் பேரண்ட்ஸால் மட்டும் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ கார்ப்பரேட்ஸ், கவர்மெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய சப்போர்ட் வந்துட்டு விமன் பிளேயர்ஸ்க்கு வரணும். ஏன்னா நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது எங்கள் அப்பா என் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார். ஸோ அதுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க போய் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி எத்தனை ஃபேமிலி பண்ண முடியுங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, கவர்மெண்ட் ஷுட் கம் இன் வித் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இது, அதாவது விமன் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நீங்கள் நேஷ்னல் லெவல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்ஷன் கிடைக்கும், இன்டர்நேஷ்னல் லெவல் வந்தீங்கன்னா இந்த பென்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரி. ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க ஃபார் விமன் ஜென்ரலாக. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டு வந்தாங்கன்னா ஐ எம் ஷியூர் இந்தியன் விமன் வில் டூ ஒண்டர்ஸ் ஆக்சுவலாக. அதுவும் செஸ்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மேலே வரதுக்கு நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேடம், இன்றைக்கி விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. குறிப்பாக உங்களுடைய கரியர் அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் இந்த கேமில் வந்து 3 வயசுலேயே உள்ளே வந்தீங்க. கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக மேலே நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க வித்தவுட் பிரேக். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. நிறைய அட்வைஸும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் செஸ் பிளேயர் அர்ஜுனா அவார்டி விஜயலட்சுமி சுப்பராமன் அவர்களை வந்து நம்ம சந்தித்தோம். கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் வேறு ஒரு விளையாட்டு வீரரோடு நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.